ஸோ இப்போ வரைக்கும் காங்கிரஸோட தலைமை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, டிவிக்கே ரெடியாக இருக்காங்க, அழைப்பும் கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு, நீங்கள் வந்துருங்க நம்ம கூட கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதை வந்து கிறிஸ்டியோ நகர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காங்கிரஸ் தலைமையுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஆசோலேஷன்லாம் இருக்காங்க. பேசாமல் வந்துட்டு திமுக கூடயே போயிடலாமா, இல்லை தாவேகா கூட போய் நம்ம வந்து ஒரு பரீட்சையை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் வந்து இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆச்சுங்கிறத பார்த்தோம். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் திமுக வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து காங்கிரஸை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் தமிழகத்தில் மீண்டும் உயிர்ப்போடு எழணும் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படின்னும் போது இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் வந்து உருவாகுது. ஒரு ஐடி விங் இல்லாமல், எந்த விதமான ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் வந்து ஒரு வாட்டி பேசுகிற விஷயத்த வச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக டிபேட் நடத்துகிற அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு வாய்ஸ் இங்கே இருக்குது. அந்த வாய்ஸோட காங்கிரஸ் வந்து சேரும்போது மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு உயிர்ப்போட காங்கிரஸ் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து காங்கிரஸ் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதான் முடிவு. எனக்கு தெரிஞ்சு மார்ச் முதல் வாரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இல்லை காங்கிரஸ் வெளியே வருதா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.